உலகத்துல எல்லாமே எதுல விழிப்பா இருப்பாங்க அப்படின்னா, நல்ல பணம் சம்பாதிக்கணும், நல்ல பேங்க்ல பணம் சேர்க்கணும், நல்ல நகை வாங்கி வைக்கணும், நல்ல பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நல்ல வசதியா இருக்கிறதுக்கு நமக்கு அதற்கான காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காரியங்கள்ல விழிப்பா இருப்பாங்க. ஆனா அங்க வேத வசனம் மத்தேயு 26:41 நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து நாம ஜெபம் பண்ணுமா. நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஆபத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது இன்னைக்கு நடக்கிற காரியங்கள், நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து விழிப்பா இருந்து நாம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணாம நம்ம காரியத்துல ஈடுபடுறோம், ஜெபம் பண்ணாம நாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பலவிதமான சோதனைகள்ல நம்ம கண்டிப்பா சிக்கிக்கொள்ளுவோம், கண்டிப்பா மாட்டிக்கொள்ளுவோம், கண்டிப்பா அது பெரிய ஒரு ஆபத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுவிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால் ஆபத்து, அது பெரிய ஆபத்து, பேராபத்து. ஆகவே நாம் ஜெபிக்கிறவளா இருப்போம், சோதனையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளுவோம். ஆகவே நாம் விழித்திருந்து, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து நாம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.